தங்கவேலு எங்க மாம பாடி காட்டாரு. ஆமா நாடகம் நடத்துறாரு ஒரு காமலையில. எங்க பிள்ளைக்கு ஒரு பூனை பண்ணா. பூனை பண்ண பூனை பூரி விடாதா? போன் போட்டேன். போன ஆனா சமாச்சாரம் இப்பதான் சிக்கி வந்துகிட்டு இருக்குது. புட்டவாயினங்க பாரு. பூலத்தாய்மா அப்தான் ஐ லவ் யூ. அவர் அதோட அதனால போய் பார்க்கலாம். என் மாமா போறானே கேக்குது. ஆமா 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 ஆமா. மகளே என்னால என்ன பார்த்து உனக்கு அப்படி சிரிப்போம் தானோ? அப்படி சிரிக்கிற என்ன பார்த்து யாருக்கிட்ட பாக்கலாமா? டபுள் மடங்கா வாங்கி விடுவேன். அதுக்குதான் ஒண்ணு பின்ன மகளே அப்பா மகளே நான் எப்படிலாம் ஒண்ணு வளர்த்தனேன், எப்படிலாம் பெத்தப்பா, எப்படிலாம் ஊர் உலகத்துல எத்தனையா பேர்லாம் பிள்ளைங்க பெத்தாங்களப்பா. என்ன மட்டும் எப்படிப்பா இவ்வளவு அழகா பெத்த? பெத்தனும் அழகா தான் பெத்தேன். கட்டி கொடுக்கும் போது கூதிய மூடும் போது கட்டி கொடுக்கும் போது எவ்வளவு அழகா இருந்த. அண்ணே அண்ணே என் பேர் குழந்தை கவனை. மதுப்பு நீ அவ்வளவு பெரிய குளிச்சியா? உன்னோட ஒரு சில்லற கூதி இந்த சுட்டு வட்டார பகுதியிலேயே கிடையாது. அது எனக்கும் கணக்கு மட்டும் தான் தெரியும். அப்பா கட்டி குடுத்தீங்களே கட்டி குடுத்தீங்களே. அக்கால கொடுத்த ஒண்டி கடையில இருந்து அவத்துக்கே ஒண்டி படையில கொடுத்துட்டேன். அம்மா அந்த பிள்ளை படிக்காத பிள்ளை, அது வெளியில பசி ஏறி போக முடியாது, அதனால உள்ளூர்ல கொடுத்தேன். ஆமாப்பா பிளஸ் 2 படிக்க வச்சு தங்கச்சியை கொடுத்தேன். மவடஞ்சாவடியை தாண்டி அந்தாண்டு போக வேண்டான்னு மவடஞ்சாவடிக்கு இந்த பக்கமே அளவுனூர்ல கொடுத்துட்டேன். ஆமா ஆமா மகளே சரி வேற சொல்லு சொல்லு. அப்பா மகளே என்ன கட்டி குடுத்தீங்க, என்ன கட்டி குடுத்தீங்க. ஆமா என்னவா தப்பா? என்ன பெத்த பெத்தப்பான்னு என்ன வாய்க்கா பண்ணுவா என்றால் எப்படிதான் உச்சரிப்பு இப்படி வருது? அப்பா அப்படி முடிட்டு இருக்கிறியா? அந்த வசன கூதியெல்லாம் தெரிஞ்சுதான் வேலை போட்டுட்டு இருக்கேன். அப்பா மகளே ஒவையிலுக்கு அடுத்த பக்கம் நீ சொல்றது நான் கேட்க மாட்டேன். அங்கேயும் அங்க இருந்து தான் மேட்டூருக்கு அந்த பக்கம் கொண்டுட்டு போய் என்ன கண்ணாலம் பண்ணி கொடுத்து. ஆமா ஒரு பீடி குடிக்க மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான். அப்பா ஆத்துக்கு அந்த பக்கம் என்ன கட்டி குடுத்தியப்பா. ஆமா என்ன அம்மா பெத்த பிள்ளை அப்பா எதுக்கு அப்படி அடிச்சா என் பய ஒரு பத்துக்கு தெரியாது. படித்த பிள்ளை வருஷம் ஒரு நாளைக்கு வருவேன் அப்படின்னா கௌரவமா கொடுப்போம். ஏமா கல்யாணம் பண்ணும் போது உனக்கு என்னென்ன தீர்வு என்னப்பா கொடுக்க? பொம்புரி கடையை மட்டும் 20 பவுன் நகை. எத்தனை? 20 பவுன். மருமூனுக்கு 5 பவுன் பதினெட்டு தங்கலி. ஆமாப்பா அது மட்டும் இல்லப்பா மருமூனும் அவளும் பசியாடி வரக்கூடாதுன்னு ஒரு எம்மாக்கா வண்டியை வாங்கி கொடுத்து 5 டிவி கட்டாத கிடக்குது. எல்லாம் கிடக்குதப்பா. ஆமா அந்த மாதிரி வாங்கி கொடுத்து ஏமா அப்படி அழகான அவன் எல்லாத்தையும் ஒத்துட்டேன் எல்லாத்தையும்
பையனாவா? அம்மா அது இல்ல, எல்லாத்தையும் தோத்துட்டான். எப்படி என்ன காரணம்? நல்ல பையனாவே ஒவைகள் சொந்த விட்டு போக கூடாதுன்னா அத்து விட்டு பையன் கொடுத்தோம். எப்படி அவன் அந்த ஒவைகள் ஓரமா பூரா முள்ளு போதரா இருக்கும் பாரு. ஆமா பூரா கருங்காலி முள்ளு கட்ட பக்கம் எல்லாம் போய் உக்காந்துக்கிறான். 4-5 பேர் சேர்ந்துக்கிட்டு சரி தோக்குது அட சீட்டாட்டம். அப்புறம் எல்லாத்தையும் கொண்டு போய் வித்து விளையாண்டு வண்டி வண்டியா ஓட்டி விட்டுனேன். என்ன எருவா அப்படி எல்லாத்தையும் கொண்டு போய் சீட்டாடி தோத்துட்டு அப்பா அது மட்டும் பண்ணிட்டா பரவாயில்ல. சொத்து போனாலும் போகட்டும். குடிக்கு வேற ஆரம்பிச்சுட்டேன். குடிக்கிட்டு வந்து குடிக்கு வேற ஆரம்பிச்சு புதையில வராம்பா. யார் ஓடு போட்டு அப்படி இல்லப்பா, பொண்ணை மூடு ஓடில வரும். இப்படி வரா, இப்படி வரா வந்து இப்படியே வந்து நான் ஒரு பக்கமா கை கிண்டிட்டு குமிஞ்சிட்டு இருந்தேன். களி அடுப்பு மேல சட்டி வச்சு களிக்காவை வச்சு அதுக்கு மேல சட்டி வச்சு புண்டனைக்கு அடுப்புல களிக்காவை வச்சு சட்டி வைப்பாங்க. அடுப்பு மேல சட்டி வச்சு அதுக்கு மேல களிக்காவை வச்சு அந்த களிக்காவை மேல காலை தூக்கி வச்சு இப்படி கிண்டிட்டு இருந்தேன். ஒரே இடத்துல வந்து கடப்பாறை இல்லையா? கடப்பாறையில குத்தி இருந்தா கூட கணக்கா தாங்கி இருப்பேன். மம்முட்டியில குத்தி இருந்தா கூட மண்டை கூதி ஆட்டம் தாங்கி இருப்பேன். ஐயோ துடுப்புல குத்தி இருந்தா கூட தொண்டை குத்தி தொலைச்சான். எத்தனை நாள் ஆகுது? கம்போட்டு வாசம் வருது. சொல்லு காலுக்கு நடுவுல காலுக்கு நடுவுல கருங்காலி குச்சி ஒண்ணு ஒரு தானுக்கு வச்சிருக்கிறாம்பா. அதுலயே குத்துறாம்பா. அம்மா என் மகளை எப்படி எப்படி வளர்த்தனேன், வீடு வச்சுலாம் என்னென்ன கொண்டாடி போட்டு வர போய் பேசிக்கிறேன். என்னம்மா அவன் கொண்டாடிட்டு போற நீ நான் தான் கொண்டாடி வாய் உழப்பு வாய் உழப்பிருச்சா அவன் கொண்டாடி யாரு தெரியாம 100 கிலோ 33 கிலோ தான் இருப்பாங்க. ஒரே நிமிஷம் நான் அவனால இருந்து பொழைக்க மாட்டேன். அவர்கிட்ட மாமா எப்படியா குறைக்க மாட்டேன். அதனால இந்த நாட்டுல ஒரு மகாராணி மாக்குது. அந்த அம்மா வந்து காலாலை கையால் சொன்னவளை காலாளித்தவளை கையால தைச்சு அம்மா தண்ணி வவுத்துக்கு சாப்பாடு இந்த இடுப்புக்கு துணி போமா. சரி வவுத்துக்கு தான் சோறு போட்டுருவான், இடுப்புக்கு தான் துணி கொடுத்துருவான். அதுக்கு நான் எங்க போட்டும்? எதுக்காயா? இல்ல தண்ணி கிண்ணி குடிச்சா தேவமா இருக்கும்ல. அதெல்லாம் மகாராணி செக் பண்ணி கூட ஆகட்டும். மகாராணியை மட்டும் கூட்டி போய் உடனடியா விடுறேன். ஆமா நல்லா அவகிட்ட போனா நான் எப்படி நடந்துக்கணும்? மரியாதையா நடந்துக்கணும். மரியாதை மட்டும் மரியாதை அடக்க உடக்கமா இருக்கணும். கேன குதி சிரிச்ச முகத்தோட போகணுமா இல்ல அழுந்துகிட்டு நல்ல வேலை கேட்கற மாதிரி? அப்பதான் பாவம் போ துவங்க மூஞ்சா போனா இப்படிப்பட்ட வேலை கிடையாது.